ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராகன் தமிழா சேனல். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த டயலாக சொல்கிறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காய்ஸ், இவ்வளோ நாள் கழிச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, நான் அவங்க எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ் பிடிச்ச டாப் 10 பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உண்மையாகவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வீடியோவோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ட் நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்றதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ணில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்பர் 10 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைஸ்கார் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளைங் டைப் போக்கிமான் ரெடியூஸ்ட் இன் ஜென்ரேஷன் 4. அண்ட் இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால் ஒரு வகையான சவுண்ட் வேவ்ஸை எமிட் பண்ண முடியும். அண்ட் இது மூலயமா அதால் சுற்றி இருக்கிற அப்ஸ்டக்கிள்ஸை டிடெக்ட் பண்ணி ஈஸியாக பறக்க முடியும். அண்ட் இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோலொகேஷனுக்கு ரொம்பவே சிமிலரான ஒரு டெக்னிக்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளைஸ்காரால் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ளைங் போக்கிமான்ஸ் மாதிரி அதோட விங்ஸை ரொம்ப நேரம் ஃப்ளாப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அது எப்படி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைஸ்கார் வந்து காற்றடிக்கும் போது தான் அதை யூஸ் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் ஆகும். அண்ட் அப்படி காற்றடிக்காத போது கிளைஸ்கார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஷார்ப்பான கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல உயரமான மரத்து மேலே ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளைட் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அது வந்து ட்ராவல் ஆகி போகும். ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம ஃப்ளைங் ஸ்குரிலுக்கு ரொம்பவே சிமிலராக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கிளைஸ்காரோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிசர், ஸ்டீல் விங், ஃபயர் ஃபேங், கிகா இம்பாக்ட், சாண்ட் அட்டாக், ஸ்டோனேஜ். அண்ட் கிளைஸ்கார் பார்த்தீங்கன்னா கிளைகரோட எவல்யூஷன். அண்ட் நம்பர் 9 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் பாய்சன் டைப் போக்கிமான் ரெடியூஸ்ட் இன் ஜென்ரேஷன் 1. அண்ட் இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவிடேட். இந்த அபிலிட்டியை யூஸ் பண்ணி அதால் கிரவுண்ட் டைப் போக்கிமான் மூவ்ஸுக்கு இம்யூனாக தன்னை ஆக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேங்கரால் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஒரு ஹியூமனோட ஷேடோவில் போய் ஹைட் ஆக்கிக்க முடியும். அண்ட் அப்படி கேங்கர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஹியூமனோட ஷேடோவில் போய் ஹைட் ஆயிடுச்சுன்னா அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங் 10 ஃபாரன்ஹீட்டுக்கு கூல் ஆகிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மூன் டைமில் கேங்கருக்கு மக்களை ஷேடோவாக இருந்து அவங்கள பயம்பூத்துறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கேங்கரோட சில அட்டாக்ஸ் என்னென்னா ஷேடோ பால், நைட் ஷேட், ஐஸ் பஞ்ச், சைக்கிக். அண்ட் கேங்கர் பார்த்தீங்கன்னா கேஸ்லியோட எவல்யூஷன். அண்ட் நம்பர் 8 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகனைட் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃப்ளைங் டைப் சூப்பர் லெஜெண்டரி போக்கிமான். டிராகனைட் பார்த்தீங்கன்னா அதோட முன்னாடி இருந்த ஃபார்ம்ஸ் என்ன டிராட்டினி அண்ட் டிராகனைரை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு போக்கிமான்னே சொல்லலாம். அண்ட் இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால் 16 ஹவர்ஸ்லேயே இந்த உலகத்தை மொத்தமாக சுற்றிட வந்துட முடியுமா. அண்ட் போக்கிமானை முன்னாடியிலேருந்தே பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த டிராகனைட்டுக்கு இண்டிகோ லீக்யூவில் பயங்கரமாகவே ஹைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய போக்கிமான் ஃபேன்ஸுக்கு நம்ம ஆஷோட டீமில் இந்த டிராகனைட் இருக்கணுன்றது ஒரு ஆசைன்னே சொல்லலாம். அண்ட் அந்த ஆசை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக நிறைவேறிடுச்சு. அண்ட் டிராகனைட்டோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பீம், ஹரிகேன், டிராகன் கிளா, டிராகன் டான்ஸ், டிராகோமீட்டியர். அண்ட் டிராகனைட் பார்த்தீங்கன்னா டிராட்டினியோட எவல்யூஷன். அண்ட் நம்பர் 7 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சினரோர். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைலண்டான அண்ட் அக்ரெசிவான ஒரு போக்கிமான். எந்த அளவுக்கு அக்ரெசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னை விட வீக்காக இருக்கிற போக்கிமான் கிட்டேயோ அடிப்பட்ட ஒரு போக்கிமான் கிட்டேயோ சண்டையே போடாதான். அண்ட் இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்னென்னா, அதால் அதோட பெல்ட்டோட சென்டர்லேருந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஃப்ளேம்ஸை உருவாக்க முடியும். அண்ட் அந்த பெல்ட்டோட சென்டர் உண்மையாகவே என்னென்னா அதோட தொப்புள் தான். அண்ட் இதோட அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச், ஃபயர் பிளாஸ்ட், ஃபயர் ஃபேங், எம்பர், ஃபியூரி ஸ்வைப்ஸ். இன்சினரோர் பார்த்தீங்கன்னா லிட்டனோட எவல்யூஷன். அண்ட் நம்பர் 6 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலுச்சா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் ஃப்ளைங் டைப் போக்கிமான் ரெடியூஸ்ட் இன் ஜென்ரேஷன் 6. அண்ட் என்னதான் ஹாலுச்சா பார்த்தீங்கன்னா சைஸில் சின்னதாக இருந்தாலும் அதால் பெரிய ஃபைட்டிங் டைப் போக்கிமானோட சண்டை போட முடியும். அண்ட் இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ப்ரெஸ். அண்ட் ஃப்ளைங் ப்ரெஸ்ன்ற இந்த மூவை நேச்சுரலாக கற்றுக்கிட்ட ஒரே ஒரு போக்கிமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹாலுச்சா தான். அண்ட் இந்த மூவோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃப்ளைங் டைப் அண்ட் ஃபைட்டிங் டைப் 2 போக்கிமான்ஸுக்குமே பயங்கரமான டேமேஜை ஏற்படுத்த முடியும். அண்ட் இதோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராத்தே சாப், ஃப்ளைங் ப்ரெஸ், ஹை ஜம்ப் கிக், எக்ஸிசர்ஸ். அண்ட் ஹாலுச்சாவுக்கு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன்ஸே கிடையாது. அண்ட் நம்பர் 5 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன் ராக் பார்த்தீங்கன்னா ஒரு ராக் டைப் போக்கிமான் ரெடியூஸ்ட் இன் ஜென்ரேஷன் 7. லைக்கன் ராக்குக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸ் இருக்குது: மிட் டே ஃபார்ம், மிட் நைட் ஃபார்ம், டஸ்க் ஃபார்ம். அண்ட் இதில் மிட் டே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே காமாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கும். அண்ட் அது மேக்ஸிமம் எந்த விதமான சண்டைக்கும் போகாமல் தனிமையாக இருக்க தான் பார்த்தீங்கன்னா ஆசைப்படும். அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மிட் நைட் ஃபார்மில் அது எப்போவுமே சண்டை பட தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆசைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட கண்களும் பார்த்தீங்கன்னா சண்டைக்காக ஏங்குற மாதிரியே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். அண்ட் அதோட டஸ்க் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மிட் டே ஃபார்ம் அண்ட் மிட் நைட் ஃபார்மோட பாதினே சொல்லலாம். ஏன்னா மிட் டே ஃபார்மோட காம்னஸும் மிட் நைட் ஃபார்மோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்க் ஃபார்மில் இருக்கும். அண்ட் இதோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலராக், ராக் த்ரோ, பைட், ஸ்டோனேஜ், கவுண்டர். அண்ட் லைக்கன் ராக் பார்த்தீங்கன்னா ராக்ரோஃபோட எவல்யூஷன்.
அண்ட் நம்பர் 4 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டைப் மைத்திக்கல் பொக்கிமான். மேல் மெட்டலோட அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதால் மெட்டலை மேனிப்புலேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அதால் மெட்டலை உருவாக்கவும் முடியும். அண்ட் அதோட பாடியில் லிக்விட் மாதிரி இருக்கிற பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். அண்ட் இதோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் பட், தண்டர் போல்ட், ஹார்டன், ஃப்ளாஷ் கேனான், ஹைப்பர் பீம், டபுள் அயன் பேஷ். மேல் மெல்டனோட எவல்யூஷன். அண்ட் நம்பர் 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கலையோ பார்த்தீங்கன்னா ஒரு சைகிக் ஸ்டீல் டைப் லெஜெண்டரி பொக்கிமான் ரெடியூஸ் இன் ஜென்ரேஷன் 7. அண்ட் இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதால் அதோட பாடியிலேருந்து ரொம்பவே அதிகமான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த எனர்ஜிலேருந்து வெளிவர அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மிட் நைட் ஆகுது அப்படின்னா அந்த எனர்ஜிலேருந்து வெளிவர வெளிச்சம் மூலிமா நம்ம பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு மதியான மாதிரி இருக்குமா. அப்போ பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெளிச்சம் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கலையோவால் வார்ம் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி அல்ட்ரா ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும். இதோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சானிக், டெலிபோர்ட், ஃப்ளாஷ் கேனான், அவுட்ரேஜ், சன் ஸ்டீல் ஸ்ட்ரைக். அண்ட் சொல்கலையோ பார்த்தீங்கன்னா காஸ்மோகோட எவல்யூஷன். அண்ட் நம்பர் 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்காரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்டீல் டைப் பொக்கிமான் ரெடியூஸ் இன் ஜென்ரேஷன் 4. இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் அதோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டை ஆராவை யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதே ஆராவை யூஸ் பண்ணி இதால் கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். அண்ட் இதோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரா ஸ்பேர், போன் ரஷ், ஃபோர்ஸ் பாம், சர்க்கிள் த்ரோ, மெட்டல் சவுண்ட், டபுள் டீம். அண்ட் லுக்கேரியும் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனைட் மாதிரியே நம்ம ஆஷ் டீமில் இருக்கணும்னு நம்ம எல்லா பொக்கிமான் ஃபேன்ஸும் ஆசைப்பட்ட ஒரு பொக்கிமான்னே சொல்லலாம். அண்ட் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக நிறைவேறிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லுக்கேரியோ பார்த்தீங்கன்னா ரைலோவோட எவல்யூஷன். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெனிஞ்சா தான். நம்ம ஆஷை பற்றியும் அவனோட கிரெனிஞ்சா பற்றியும் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் தடவை நான் சொல்லிட்டேன். அண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே சலிச்சு போச்சு. பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம ஆஷோட கிரெனிஞ்சா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டார்க் டைப் பொக்கிமான் ரெடியூஸ் இன் ஜென்ரேஷன் 6. அண்ட் இதோட நேச்சுரல் அபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பான் ஃபினாமினான் ஃபார்ம் தான். அண்ட் கிரெனிஞ்சாவோட சில அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட், டபுள் டீம், வாட்டர் பல்ஸ், கட், வாட்டர் சுரிக்கன், ஏரியலேஸ். அண்ட் கிரெனிஞ்சா பார்த்தீங்கன்னா ஃப்ரோக்கையோட எவல்யூஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. பட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடலான்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சர்ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 சர்ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். முதல் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 12K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து எங்களுக்கு தெரியும்னு. மேக்ஸிமம் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். பட் அதை பார்க்காதவங்க நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாது. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அண்ட் செகண்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காகவே தனியாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டிராகன் தமிழா ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வீடியோஸ்க்கு மேலேயே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த சேனலில் என்னென்ன வீடியோ அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிமானை பற்றின ஃபேக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அந்த சேனலில் வந்து அப்லோட் ஆகும். ஸோ அந்த சேனலை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த சேனலுக்கு எப்படி உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் 15 வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவும் அவ்வளோவா ஏறலை. பட் வியூஸ் வந்து ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டையும் கொடுத்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அந்த சேனலில் வரப்போகுது. ஏன்னா எல்லா பொக்கிமானை பற்றின ஃபேக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைனா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. அண்ட் நான் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்றதுக்கான அந்த ரீசனை இப்போ சொல்கிறேன். இதுக்கான ரீசன் உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரீசன்லாம் கிடையாது. இதுக்கான ரீசன் என்னென்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால என்னால் சுத்தமாக வந்து நம்ம சேனல் பக்கம் வரவே முடியல. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. பட் திரும்பி சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்னால் எப்போ வீடியோ போட முடியும்னு தெரில. பட் அதுக்கும் நடுவுலையும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். Thank you for watching. Thank you.